இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லி தரேன். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி எடுத்துக்கங்க. அத வந்து வடச்சட்டியில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாரி கோல்டன் கலர்ல வரும். நல்லா நல்லா ஒரு மாரி பொரிஞ்ச மாரி அரிசி வரும். அந்த மாரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அத வந்து ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சு எடுக்கணும். ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைங்க. நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைங்க. ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் ஒரு மாரி அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சோன்னமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. நல்லா தண்ணினா லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறணும். ஒரு மாதிரி இது வந்து அரிசி புட்டு செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கொல கொலன்னுலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி பிணையிற மாதிரி கிளறிக்கங்க. கிளறின அப்புறம் இட்லி பவுனி இருக்குல்ல, இட்லி பவுனியில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி அந்த நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. வேக வச்சோன்னே வேக வைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் திருவலும், உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கணும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சோன்னே அது வெந்துடும். அதுக்குள்ளார ஒரு 5 மினிட்ஸ் தானே கொடுத்துருக்கோம். வெந்தோடனே அந்த தேங்காயும் சர்க்கரையும் கொட்டி நல்லா வந்து கலரணும். உங்களுக்கு அளவு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ போட்டுக்கோங்க. சர்க்கரை பத்தலைன்னா, எனக்கு பத்தலை அதனால் நான் போட்டேன். கொட்டி நல்லா கலரிக்கோங்க. கலரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து அரிசி புட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.